அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் சமூக பற்றாளன் ஞானச்சித்தன். விஸ்டம் ரெவல்யூஷன் 360 டிகிரி என்ற தளத்தின் வாயிலாக போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படும் பல்வேறு துறையைச் சார்ந்த சாதனையாளர்களுடைய வாழ்க்கையில் நடந்த முக்கிய சம்பவங்களை இந்த தொகுப்பின் வாயிலாக நான் தொகுத்து வழங்கி வரேன். என்னுடைய தகவல் அனைத்தும் உங்களுக்கு டிஎன்பிசி, யூபிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். என்னுடைய தகவலை பயன்படுத்தி நீங்கள் போட்டித் தேர்வில் வெற்றி பெறணும், உங்கள் வாழ்க்கை இந்த சமூகத்தின் மேன்மைக்கு பயன்பட வேண்டும் என்பதே என்னுடைய அளப்பரிய ஆசை. அந்த வகையில் நவம்பர் 22ஆம் தேதி நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகள் என்னென்ன, நவம்பர் 22ஆம் தேதி பிறந்த சாதனையாளர்கள் யார், நவம்பர் 22ஆம் தேதி மறைந்த சாதனையாளர்கள் யார் அப்படின்னு இந்த தொகுப்பில் நம்ம பார்க்கலாம். முதல்ல முக்கிய நிகழ்வுன்னு பார்க்கும்போது 1908ஆம் ஆண்டு அல்பேனியா நாட்டின் எழுத்து முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த அல்பேனியா நாடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தா ஐரோப்பா கண்டத்தில் இருக்குது. தென்கிழக்கு ஐரோப்பா கண்டத்தில் இருக்கிற ஒரு நாடு. அதனுடைய தலைநகர் ட்ரானா அப்படிங்கிறது தான் அதனுடைய தலைநகர். அடுத்ததாக பார்த்தோம்னா 1922ஆம் ஆண்டு 3300 ஆண்டுகளுக்கு பழமையான துட்டன் காமன் அப்படிங்கிற கல்லறை கண்டுபிடிக்கப்பட்டது. இது எங்கே இருக்குதுன்னா எகிப்து நாட்டில் இருக்குது. கல்லறை அப்படின்னாவே எகிப்து நாட்டில் தான் இருக்குது. அடுத்தது பார்த்தோம்னா 1943ஆம் ஆண்டு லெபனான் நாடு பிரான்ஸ் நாட்டிலிருந்து விடுதலை பெற்றது. லெபனான் நாட்டின் தலைநகர் பெய்ரூட். அடுத்ததாக பார்த்தோம்னா 1963ஆம் ஆண்டு அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் ஜான் எஃப் கென்னடி அவர்கள் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார். அடுத்ததாக பார்த்தோம்னா 1977ஆம் ஆண்டு மீ ஒலியை விட வேகமாக பறக்கக்கூடிய கான்கார்டு விமான சேவையை பிரிட்டிஷ் ஏர்வே கம்பெனியானது துவங்கியது. இந்த விமான சேவை எங்கிருந்து எங்கே வரீங்க அப்படின்னா லண்டன்லேருந்து நியூயார்க் வரை. அடுத்ததாக பார்த்தோம்னா 1986ஆம் ஆண்டு மைக் டைசன் அவர்கள் 20ஆம் வயதில் உலக குத்துச்சண்டை போட்டியில் சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றார். அவர் மிகச்சிறந்த ஒரு குத்துச்சண்டை வீரர். அவர் பிறந்தது 1966ஆம் ஆண்டு ஜூன் 30ஆம் தேதி. அவருக்கு அயன் மைக் என்றும் கிட் டைமண்ட் என்றும் அப்புறம் த பேடஸ்ட் மேன் ஆஃப் தி பிளானட் அப்படிங்கிற ஒரு பட்ட பெயர் இருக்குது. த பேடஸ்ட் மேன் ஆஃப் தி பிளானட் இதெல்லாம் அவருக்கு இருக்கிற பட்ட பெயர். 1986 முதல் 1990 வரை தோல்வியே பெறாத ஒரு வீரர். அவர் மொத்தம் 19 போட்டியில் நாக் அவுட் முறையில் ஜெயிச்சுக்கிறார். நாக் அவுட்னா ஒரே அடியில் ஒரு எதிரியை படுக்க வைக்கிறது தான் நாக் அவுட் முறை. அப்புறம் அவருடைய சாதனைன்னு பார்க்கும்போது 20 ஆண்டுகளில் 4 மாதங்கள் 22 நாளில் இந்த உலகின் மிக இளம் வயதில் உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் பட்டம் வென்ற உலகின் முதல் வீரர் அவர். அது மட்டும் இல்லை, மிக சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய வீரர். WBC, BAF போன்ற அனைத்து வகையான பட்டங்களையும் பெற்றவர் மைக் டைசன் அவர்கள். அடுத்ததாக பார்த்தோம்னா 1922ஆம் ஆண்டில் அடுத்ததாக நவம்பர் 22ஆம் தேதி பிறந்த சாதனையாளர் யார் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல 1864ஆம் ஆண்டு நவம்பர் 22ஆம் தேதி ருக்மாபாய் அம்மையார். இவங்க யார் அப்படின்னா இந்தியாவின் முதல் மருத்துவர் என்கின்ற ஒரு சாதனைக்கு சொந்தக்காரர். அது மட்டும் இல்லை, குழந்தை திருமண சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் இவருடைய பங்கு பெரிதும் இருக்குது. அடுத்ததாக 1830ஆம் ஆண்டு நவம்பர் 22ஆம் தேதி ஜல்காரி பாய் என்கின்ற வீர பெண்மணி பிறந்தாங்க. இவங்க யார் அப்படின்னா ஜல்காரி பாய் அப்படின்னா ஜான்சிராணி படையில் படை தளபதியாக இருந்தாங்க. இவங்க பிறந்தது 1830ஆம் ஆண்டு நவம்பர் 22ஆம் தேதி. இறந்ததுன்னு பார்த்தோம்னா ஏப்ரல் 5ஆம் தேதி 1858. 27 வயதிலே இறந்துட்டாங்க. இந்த அம்மையாருடைய சிலை குதிரையில் போகிற மாதிரி குவாலியரில் இருக்குது. குவாலியரில் இந்த அம்மாவுடைய சிலை நிறுவி இருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா 1939ஆம் ஆண்டு நவம்பர் 22ஆம் தேதி உத்தரப்பிரதேச அரசின் முன்னாள் முதல்வர் முலாம் சிங் யாதவ் அவர்கள் பிறந்தார்.
இவர் வந்து சமாஜ்வாதி கட்சியின் தலைவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது பார்த்தோம்னா 1954ஆம் ஆண்டு நவம்பர் 22ஆம் தேதி பட்டிமன்ற புகழ் பேச்சாளர், பட்டிமன்ற நடுவர், அதாவது நகைச்சுவை பட்டிமன்றம் அப்படின்னாவே திண்டுக்கல் ஐ. லியோனி அவர் தான் நமக்கு ஞாபகம் வரும். அவருடைய பிறந்த தினம் இன்று. அவர் வந்து மிகச்சிறந்த ஒரு கல்வியாளர், தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் இப்போ தலைவராக இருக்கிறார். கங்கா கௌரி என்கின்ற அருண் விஜய் திரைப்படத்தில் தந்தை கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார். 2010ஆம் ஆண்டு கலைமாமணி விருது பெற்றவர். அவருடைய வாழ்க்கை வந்து ஒரு ஆசிரியராக தன்னுடைய பணியை துவங்கியவர். அப்புறம் பிற்காலத்தில் பட்டிமன்ற பேச்சாளராக மாறி இப்போ தமிழ்நாடு அரசின் பாடநூல் கழகத்தின் தலைவராக இருக்கிறார். அடுத்ததாக பார்த்தோம்னா 1970ஆம் ஆண்டில் இலங்கை கிரிக்கெட் வீரர் மர்வன் அட்டப்பட்டோ அவர்கள் பிறந்தார். இவருடைய சிறப்பு என்னன்னா, அதாவது ஃபஸ்ட்டு 6 டெஸ்ட் மேட்ச்சில் வந்து 5ல் டக் அவுட்டு, 1ல் ஒரே ரன்னு. ஆனால் பின்னாடி பார்த்தோம்னா தொடர்ச்சியாக ஒரு 6 டபுள் செஞ்சுரி அடித்த வீரராக திகழ்கிறார். இலங்கை கிரிக்கெட் அணி வெற்றி பெறுவதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்த கிரிக்கெட் வீரர், விக்கெட் கீப்பராக இருந்தவர். 80s 90s கிட்ஸுக்கெல்லாம் இவர் வந்து நல்லாவே தெரியும். மரபன் ஆட்டப்பட்டோ நல்ல ஒரு அருமையான கிரிக்கெட் வீரர். அடுத்ததாக பார்த்தோம்னா 1986ஆம் ஆண்டு 2 கால்களையும் இழந்தாலும் தன்னம்பிக்கையை இழக்காத தடகள வீரர் ஆஸ்கார் பிரிஸ்டோரியல் என்பவர் பிறந்தார். இந்த ஆஸ்கார் பிரிட்டோலியர் யாருன்னா தென்னாப்பிரிக்க தடகள வீரர். 100 மீட்ரு, 200 மீட்ரு, 400 மீட்ரு, இப்படி ஓட்டப்பந்தயத்தில் இருக்கிற எல்லா இதுலேயுமே தங்கப்பதக்கம் வாங்கினவர். 2 கால்களையும் இழந்தாலும் தன்னம்பிக்கை இழக்காமல் இந்த பாரா ஒலிம்பிக் போட்டியில் தங்கம் வாங்கினவர், தன்னம்பிக்கை நாயகராக திகழ்ந்தவர். அவருடைய பிறந்த தினம் இன்று. அடுத்ததாக பார்த்தோம்னா 1978ஆம் ஆண்டு இயக்குனர் GNR குமாரவேலன் அவர்கள் பிறந்தார். இவர் யார் அப்படின்னா GN ரங்கராஜ் அவருடைய மகன். அவரும் ஒரு இயக்குனர். நடிகர் கமல்ஹாசன் அவர்களுடைய நெருங்கிய நண்பர் இயக்குனர். GN ரங்கராஜன் அவருடைய இல்லத்திற்கு கமல் இல்லம்னு பேர் வச்சவர். அவர் வந்து மகாராசன் அப்படிங்கிற திரைப்படத்தை இயக்குனர். அவருடைய புதல்வன் தான் GNR குமாரவேலன் அவர்கள். அவர் வந்து என்னென்ன படம் எடுத்திருக்கிறாருன்னா, யுவன் யுவதி, நினைத்தாலே இனிக்கும், வாகா, ஹரிதாஸ் மற்றும் சினம் அப்படிங்கிற திரைப்படத்தை இயக்கியிருக்கிறாரு. இப்போ ஹரிதாஸ் என்கின்ற திரைப்படத்தில் உச்சி வெயிலில் நான் ரோட்டில் ஏன் காயிறேன் அப்படின்னு போலீஸோட சிரமங்களை ஒரு பாடலாக காட்சிப்படுத்தியிருப்பார். இப்போ அந்த படத்தில் நடிகர் கிஷோர் அவர்கள் மிக சிறப்பாக நடித்திருப்பார். மன வளர்ச்சி குன்றிய மாணவர்களை நம்ம விடக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த படத்தின் மைய கருத்து. அடுத்ததாக பார்த்தோம்னா நவம்பர் 22ஆம் தேதி மறைந்த சாதனையாளர்கள் யார் யாருன்னு பார்க்கலாம். முதல்ல 1774ஆம் ஆண்டில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் ஜெனரல் ராபர்ட் கிளைவ் அவர்கள் இறந்தார். இப்போ இந்த ராபர்ட் கிளைவ் வந்து நம்ம சுதந்திர இந்தியாவின் முக்கியமான நபர், வில்லன். நம்ம சினிமா பாணியில் சொன்னோம்னா ஒரு மிகச்சிறந்த வில்லன் அவர். இப்போ வாரன் ஹேஸ்டிங் அண்டு ராபர்ட் கிளைவ் இந்த 2 பேரும் சேர்ந்து தான் இந்தியா பூராவும் நம்ம ஜமீன் குறுநில மன்னர்களை எல்லாம் பிரித்தாளும் சூழ்ச்சியால் வென்று இந்தியா முழுவதும் கைப்பற்றினாங்க. இப்போ இந்த வாரன் ஹேஸ்டிங் தலைமையிலும் ராபர்ட் கிளைவ் தலைமையிலும் தான் இந்தியா முழுவதும் பல சுதந்திர போராட்டங்கள் நடைபெற்றுச்சு. இப்போ இந்த ராபர்ட் கிளைவ் வந்து பிறந்தது 1725ஆம் ஆண்டு செப்டம்பர் 29ஆம் தேதி. மறைந்ததுன்னா நவம்பர் 22 1774ஆம் ஆண்டு. அவர் வந்து தன்னுடைய 49வது வயதிலேயே இறந்துடுறாரு, அதாவது சூசைட் பண்ணிக்கிறாரு. இப்போ ராபர்ட் கிளைவ்னு பார்க்கும்போது அவர் சின்ன வயசுலேயே இங்கிலாந்தில் வந்து பொறுக்கித்தனமாக ஒரு ரவுடி மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்கிறாரு. அவருடைய தொல்லை தாங்காமல் அவருடைய அப்பா இவன் இங்கே இருந்தால் வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லி பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியில்
ஒரு ரைட்டராக, ஒரு கணக்கு எழுதுகிற ஒரு எழுத்தாளராக கப்பல் நிறுவனத்தில் வேலை செய்கிற மாதிரி அங்கேருந்து இவர் பேக்கப் பண்ணி இங்கே அனுப்பிவிட்றாரு. அவர் வந்து சின்ன வயசில் ரவுடிசம் பண்ணிக்கிறாரு. மாமூல் கேட்டு அங்கே இருக்கிற இங்கிலாந்தில் இருக்கிற கடைகளெல்லாம் பிரச்சனை பண்ணுவார். இப்போ அவர் வந்து இந்தியா வந்துட்டு இங்கே இருக்கிற கிழக்கிந்திய கம்பெனியில் ஒரு கப்பல் ஏற்றுமதி நிறுவனத்தில் ஒரு கணக்கராக, ஒரு எழுத்தராக வேலை செய்கிறாரு. அவருக்கு சம்பளம் ஆரம்பத்தில் வந்து 5 பவுண்டு தான் சம்பளம். ஆனால் அதில் ஃபோர்ஜரி பண்ணி அதில் இருக்கிற காசெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு குறுகிய வழியில் செல்வந்தர் ஆனார். அதன் பிறகு இப்போ பாண்டிச்சேரியில் இருக்கிற பிரெஞ்சு படைகள் வந்து சென்னையில் இருக்கிற செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை வந்து கைப்பற்றி அவரை வந்து கைது செய்ய கொண்டு போகும்போது அங்கே ஃப்ரெஞ்சில், அதாவது பாண்டிச்சேரியில் தமிழ் இது மாதிரி லுங்கி இதெல்லாம் தலைமைகள்லாம் கட்டிக்கிட்டு, அதாவது உடையை வந்து தமிழர்கள் மாதிரி மாற்றிக்கிட்டு தலைமறைவாக இருந்து ஒரு நைட்டில் வந்து ஆங்கிலேய படைக்கும் ஃப்ரெஞ்சு படைக்கும் போர் வர சூழலில் ஃப்ரெஞ்சு படை வச்சுருந்த அந்த வெடிகுண்டுகளெல்லாம் இவர் வெடிக்க செய்து அந்த ஃப்ரெஞ்சு படை துவப்பதற்கு இவர் ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கிறார். யார்? ராபர்ட் கிளைவ். ஒரு சாதாரண ரைட்டராக வந்துட்டு அதன் பிறகு யார் இந்த ராபர்ட் கிளைவ் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாரும் தேடக்கூடிய, ஒரு பேசக்கூடிய ஒரு நபராக மாறுறாரு. அவருடைய திறமையை பாராட்டி தான் ஜெனரல் பதவியை வந்து பிரிட்டிஷ் கிழக்கிந்திய அரசாங்கம் வந்து இங்கிலாந்துலேருந்து அவர் ப்ரொமோஷன் தராங்க ஜெனரலாக. அப்போ தான் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து பல பகுதிகளில் அவர் வந்து திப்பு சுல்தானு, குறுநில மன்னர்கள் எல்லாத்தையும் இவர் இது பண்ணார். வட இந்தியாவில் பார்த்தோம்னா மேற்கு வங்கத்தில் சிராஜ் உத் தௌதால் அப்படிங்கிற நபரை இவர் தோற்கடித்தார். அதுவும் வந்து எதுவுமே நேரடியாக இவர் தோற்கடிக்கலை, மறைமுகமாக. முதல்ல ஒரு மன்னன்னா அந்த மன்னனுக்கு வலது கை இடது கை யாருன்னு பார்த்து அவங்கள கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை கொடுத்து தன்னுடைய வலையை விரித்து அவங்க லெஃப்ட்டு ரைட்டு எல்லாத்தையும் இவர் கைவசம் கொண்டு வந்த பிறகு அவங்கள வீழ்த்துறது. இப்படி வந்ததுனால தான் அவர் வந்து ராபர்ட் கிளைவ் வந்து ஒரு ஆங்கிலேய பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியாவில் காலூன்ற காரணமாக இருந்தவர் ராபர்ட் கிளைவ். இப்போ இந்தியா நல்லா டெவலப் ஆகிட்டு வரும்போது இவர் மீது ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு இவர் இங்கிலாந்துக்கு மறுபடியும் அனுப்புகிறாங்க. இங்கிலாந்துக்கு அனுப்பி அங்கே கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்து இவர் மீது நடவடிக்கை எடுக்கிறாங்க. இந்த மன உளைச்சலில், மன வேதனையில் தூக்கம் வராமல் போதை ஊசி போட்டு தூங்கியிருக்கிறாரு. போதைப் பொருளுக்கு அடிமையாகி தூக்கம் வராமல் தன்னுடைய கழுத்தை தானே அறுத்துக்கிறார். யார்? ராபர்ட் கிளைவ். 49 வயதிலே இந்த உலகத்தை ஆண்ட காசு தான் நம்மளுக்கு கடவுள்னு வாழ்ந்த ராபர்ட் கிளைவ் கடைசியில் ஒரு எதுக்கும் புரோஜனமற்று, அதாவது பிரகாசமாக எரியும் விளக்கு, அதாவது அணையப்போரும் விளக்கு தான் பிரகாசமாக எரியுன்னு சொல்கிற மாதிரி ராபர்ட் கிளைவ் தன்னுடைய சின்ன வயசில் ஒரு சின்ன போர் வீரனாக ஒரு கணக்கு எழுத்து வேலை செய்ய வந்தவர் ஒரு ஜெனரலாகி, ஒரு படைத்தளபதியாகி, ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி மனவேதனை அடைந்து அதனால் தற்கொலை செய்துகிறார். தன்னைத்தானே கழுத்தை அறுத்து கொண்டு தற்கொலை செய்து கொண்டார். எப்போன்னா 1774ஆம் ஆண்டு நவம்பர் 22ஆம் தேதி. அடுத்ததாக பார்த்தோம்னா 1963ஆம் ஆண்டு அமெரிக்காவின் 35வது அதிபர் ஜான் எஃப் கென்னடி அவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார். அவர் சொன்ன ஒரு ஃபேமஸான வேர்டு ஆல்ரெடி நான் சொன்னது தான். நாடு என்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு, நீ என்ன செய்தாய் அதற்கு என நினைத்தால் நன்மை நமக்கு அப்படின்னு சொன்னவர். அடுத்ததாக 1997ஆம் ஆண்டு எழுத்தாளர், பாடகர், விடுதலை இயக்க செயல்பாட்டாளர், தயாரிப்பாளர், இப்படி பல முகங்களை கொண்ட தி சதாசிவம் அவர்கள் மறைந்தார். யார் இவர் சதாசிவம் அப்படின்னா, நம்ம இசையரசி எம்எஸ் சுப்புலட்சுமி அவருடைய கணவர் தான் சதாசிவம் ஐயா. இப்போ இவர் வந்து கல்வி, அதாவது கல்விக்கு முக்கியத்துவம் தந்தார். இப்போ நம்ம கல்கி இருக்கிறார் இல்லையா, கிருஷ்ணமூர்த்தி அவருடைய இயற்பெயர். கல்யாண சுந்தரம் ஐயாவுடைய நினைவாக, கல்யாண சுந்தரம்னா திருவிகா அவருடைய தீவிர ரசிகராக இருந்து அவருடைய பேரில் இருக்கிற கல்யாண சுந்தரத்தில் கல் எடுத்து இவருடைய பேர் கிருஷ்ணமூர்த்தி, இது ரெண்டும் சேர்த்து கல்கின்னு தன்னுடைய போன பெயரை வச்சவர்.
இந்த புனைப்பெயரில் இருந்து தான் கல்கி என்கின்ற மாத இதழை வார இதழை நடத்த உறுதுணை புரிந்தவர் தான் சதாசிவம் ஐயா. இசையரசி எம்எஸ் சுப்புலட்சுமி அம்மையாருடைய கணவர். இப்போ எம்எஸ் சுப்புலட்சுமி அம்மையார் ஒரு திரைப்படத்தில் நடிச்சுக்கிறாங்க, சகுந்தலை அப்படிங்கிற திரைப்படம். அந்த திரைப்படத்திலே தயாரிப்பாளர் இவர் தான். அடுத்ததாக 2016ஆம் ஆண்டு கர்நாடக இசையில் மிகவும் புகழ் வாய்ந்த பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் மறைந்தார். மங்களம்பள்ளி பாலமுரளி கிருஷ்ணா அவர் நிறைய படங்களில் நடிச்சிருக்கிறாரு. 8 மொழிகளில் பாடுகின்ற வல்லமை கொண்டவர். அது மட்டும் இல்லை, கர்நாடக இசையில் என்னென்ன நுணுக்கங்கள் இருக்கோ அத்தனையும் கற்று தெளிந்த ஒரு சங்கீத வித்வான் பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள். இசைஞானி இளையராஜா அவர்கள் படத்தில் சின்ன கண்ணன் அழைக்கிறான் அப்படிங்கிற அந்த பாட்டு பாடினவர் இவர் பாலமுரளி கிருஷ்ணா. அடுத்ததாக பார்த்தோம்னா 2016ஆம் ஆண்டு எம்ஜிகே மேனன் அவர்கள் மறைந்தார். இப்போ யார் இந்த எம்ஜிகே மேனன் அப்படின்னா, இந்திய இயற்பியல் அறிஞர் இவர். நம்ம இந்தியாவில் இஸ்ரோ உருவாவதற்கு, அப்புறம் தேசிய புள்ளியியல் மையம் உருவாவதற்கு, அப்புறம் சட்டக்குழு தலைவராக இருந்திருக்கிறார். அவருடைய நினைவு தினம் இன்று. அடுத்ததாக 2025 இன்று ஈரோடு தமிழன்பன் ஐயா அவர்கள் இன்றைக்கி மதியம் இறைவனடி சேர்ந்து இரவாத புகழை அடைந்தார். அவருடைய இயற்பெயர் ஜெகதீசன் என்பது. அவர் பிறந்தது 1933ஆம் ஆண்டு செப்டம்பர் 28ஆம் தேதி. அவருடைய இயற்பெயர் ஜெகதீசன்னு சொன்னேன். இப்போ அவர் பிறந்தது ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில். அவர் மரபு கவிதைக்கும் புது கவிதைக்கும் பாலம் அமைத்த ஒரு தமிழறிஞர். அது மட்டும் இல்லை, வணக்கம் வள்ளுவா அப்படிங்கிற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். சென்னை தூர்தர்ஷன் தொலைக்காட்சியில் செய்தி வாசிப்பாளராக இருந்தவர். அது மட்டும் இல்லை, நிறைய தன்னம்பிக்கை சார்ந்த கவிதைகளை எழுதியவர். 9 முறை, அதாவது 10வது முறையாக விழுந்தவனுக்கு பூமி முத்தமிட்டு சொன்னது, நீ 9 முறை எழுந்தவன் அல்லவா அப்படின்னு அந்த கவிதைக்கு சொந்தக்காரர். இந்த கவிதையை படிக்கும்போது நமக்கு ஒரு மனசில் நம்பிக்கை பிறக்கும். அந்த கவிதைக்கு சொந்தக்காரர் ஈரோடு தமிழன்பன் ஐயா. அது மட்டும் இல்லை, நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு. நிறைய மேடைகளில் நடுவராக இருந்திருக்கிறாரு, பட்டிமன்ற பேச்சாளர், அப்புறம் ஒரு திறனாய்வாளர். நிறைய தமிழுக்காக தன் உடல் பொருள் ஆவியும் அர்ப்பணித்த ஒரு தமிழறிஞர், ஆசிரியர், கவிஞர். அப்புறம் ஹைகோ, சென்ட்ரியூ, இப்படி மரபு கவிதை என்றாலும் புது கவிதை என்றாலும் அதற்கு அவர் ஒரு இன்றைய இளைஞர்களுக்கு, என் போன்ற இளைஞர்கள் உருவாவதற்கு காரணமாக திகழ்ந்தவர் ஈரோடு தமிழன்பன் ஐயா அவர்கள். அவருடைய நினைவு தினம் இன்று. இப்படி பல சிறப்புகள் உடைய நாள் நவம்பர் 22ஆம் தேதி. இந்த தகவல் அனைத்துமே உங்களுக்கு புதுமையாகவும் ஒரு அதாவது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேதர் நியூஸ் இது. இப்போ நான் சொல்கிறது என்னன்னா, இந்த செய்தி நீங்கள் புத்தகத்தில் படித்தாலும் கிடைக்காது. எப்படி நான் சொல்கிறேன்னா, இப்போ நம்ம ஒரு கைடு இருக்குது, எனி ஒன் கைடு. அந்த கைடு படிக்கும்போது அந்த கைடில் என்ன இருக்குதோ அது பிரிண்டு சம்மந்தமானதாக இருக்கும். அதில் இருக்கிற பிரிண்டு சம்மந்தமான ஜிகே மட்டும் தான் இருக்கும். ஆனால் நான் தகவல் தொகுத்து தரது அன்றைய நாட்களில் என்ன அப்படின்னு சொல்லி 360 டிகிரிலையும் எல்லா ஆங்கிள்லேயும் எல்லா துறையிலும் நான் தேர்ந்தெடுத்து ஒரு தகவலை தொகுத்து தரேன். இந்த தகவல் அனைத்தும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த தகவலை பயன்படுத்தி நீங்கள் வெற்றி பெறணும். உங்கள் வாழ்க்கை இந்த சமூகத்தின் மேன்மைக்கு பயன்பட வேண்டும் என்று கூறி இன்றைய பயனுள்ள தகவலை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.